இங்க ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதே நேரம் ஒரு பிச்சைக்காரனும் ரெடி ஆயிட்டு இருக்கான். இவர் ஒரு கடைக்கு போய் மாமூல் கேக்குறாரு. அதே போல அந்த பிச்சைக்காரனும் ஒரு கடையில பிச்சை கேக்குறான். இவங்க ரெண்டு பேரையும் காட்டிட்டு யார் உண்மையான பிச்சைக்காரன்னு ஒரு கமெண்ட் போடுறாங்க. அப்புறம் வெயிட் போட்ட இன்னொரு போலீஸ் பீச்ல நடந்து வர்றாரு. அப்ப அவருக்கு ஆப்போசிட்லயே 9 மாசம் பிரெக்னண்டா இருக்கிறவங்க நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் காட்டிட்டு இந்த லேடி 9 மாசம் இவர் எவ்வளவுன்னு கொஸ்டின் மார்க் போடுறாங்க. அப்புறம் டீ கடையில கொஞ்சம் பசங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் வரத பார்த்ததும் உடனே அவங்க அதை கீழே போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அங்க வந்தவர் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்த போர்டுக்கு பக்கத்திலேயே ஸ்மோக் பண்றாரு. அப்ப கமெண்ட்ல இவருக்குன்னு தனி சட்டமே இருக்குன்னு போடுறாங்க. அப்புறம் ஒரு திருடன் ஒரு பர்ஸை திருட ட்ரை பண்றான். உடனே ஒரு போலீஸ் அவனை பிடிச்சிட்டு வந்து கன்னை வச்சு சுட்டு கொன்றாரு. அவன் பக்கத்திலேயே ஒரு பெரிய பணப்பைய வச்சிடறாரு. அடுத்த நாள் நியூஸ்ல பேங்க்ல திருடினவன் சுட்டுக்கொலைன்னு வருது. இன்னொரு போலீஸோ ரயில்வே டிராக்ல உட்காந்துட்டு கல்ல விட்டு அடிச்சு விளையாடிட்டு இருக்காரு. அவர் பக்கத்திலே ட்ரெயின்ல அடிபட்டு இறந்த ஒருத்தனோட பாடி கிடக்குது. அப்ப கமெண்ட்ஸ்ல இவங்க எப்பவுமே தப்பான ஆளதான் பாதுகாப்பாங்கன்னு போடுறாங்க. அப்புறம் இன்னொரு போலீஸ் ஒரு கொலகாரனை துரத்திட்டே போறாரு. அவன் ஒரு இடத்துக்கு போனதும் அவர் அவனை பார்த்து பயந்து பின்னாடி வராரு. பார்த்தா அவன் பின்னாடியே நிறைய ஆளுங்க வர்றாங்க. அவங்க இவர் அடிச்சு போட்டுட்டு போயிடுறாங்க. இவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்ப பேக்ரவுண்ட்ல நாங்க கட் சொல்ற வரைக்கும் இதே போல இழுத்துக்கிட்டே இருன்னு சொல்றாங்க. பார்த்தா இவ்வளவு நேரம் இவங்க எல்லாருமே ஒரு ஷூட்டிங்காக நடிச்சுட்டே தான் இருந்திருக்காங்க. அப்ப அந்த ஏரியால உள்ள ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து என்ன ஷூட்டிங்கான்னு கேட்டுட்டு நடிச்சிட்டு இருந்தவன் கிட்டயே வந்து நிக்கிறான். டைரக்டர் அவனை திட்ட உடனே அவன் கோவப்பட்டு இவர் கூட சண்டை போடுறான். அவனோ கத்திக்கிட்டே கேமராவை தள்ளி விடுறான். அவன் டைரக்டரை பிடிச்சு கத்தியை காட்டி மிரட்ட அப்போ கரெக்டா அங்க ஒரு போலீஸ் வந்துடுறாரு. அவர் இவங்களை ஸ்டாப் பண்ணி என்னாச்சுன்னு விசாரிக்கிறாரு. டைரக்டரோ நான் ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்காக பக்கத்து வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே பர்மிஷன் வாங்கிட்டேன். ஏரியா கவுன்சிலர்கிட்ட கூட பர்மிஷன் வாங்கிட்டேன்னு நோட்டீஸை காட்டுறாரு. அப்போ அந்த ஏரியால உள்ளவங்களும் டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த குடிச்சிட்டு வந்தவன் கேமரா தள்ளி விட்டு சண்டை போட்டதெல்லாம் சொல்றாங்க. போலீஸும் அவங்கள சமாதானப்படுத்த அவனோ இது ஏன் ஏரியா நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லி போலீஸ போக சொல்றான். போலீஸ் அவனை அடிச்சு வட்டிட்டு டைரக்டர் கிட்ட நீங்க இப்பவே கிளம்புங்கன்னு சொல்றாரு. டைரக்டரோ 5 நிமிஷம் தான் ஒரே ஒரு சீன் மட்டும் எடுத்துக்கிறோம்னு சொல்றாரு. போலீஸோ ஆல்ரெடி இவங்க நிறைய பேரை கொண்டிருக்காங்க நீங்க இப்பவே கிளம்புங்கன்னு சொல்றாரு. டைரக்டரும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப டைரக்டரோட போனை அங்கேயே வச்சதால அவர் திரும்பி அந்த இடத்துக்கு வந்து போன் எடுக்கிறாரு. அங்க அந்த போலீஸ் செத்து கிடக்குறாரு. அந்த குடிகாரன் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இவரை கொண்டு இருக்கான். இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இவர் எடுத்த படத்தை பாக்குறாரு. அப்ப கடைசி சீனுக்கு என்ன கமெண்ட்ஸ் போடன்னு ஃப்ரெண்டு கேக்குறான். டைரக்டரோ நான் போலீஸ பத்தி எல்லாமே நெகட்டிவா காட்டி படம் எடுத்துட்டேன். நேத்து மட்டும் அவர் வரலன்னா அவங்க என்ன கொண்டு இருப்பாங்க. எனக்காக தான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்றாரு. அவரை மாதிரி நல்ல போலீஸ் இருக்காங்க. பட் நான் அதை கதையில சொல்லாம விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டே கிளம்புறாரு. அப்ப ஃப்ரெண்ட் இதுக்கு என்ன கமெண்ட் போடன்னு கேக்குறா. கடைசியில அந்த சீனுக்கு நோ கமெண்ட்ஸ்னு போடுறாங்க.